அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கார். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவக்கிரக நாயகர்களே போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கடுமையான கோபத்தோடு உங்கள் வீடு தேடி ஒருத்தர் வராரு. அவர் யார், அவர் எதுக்கு வராரு அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனமும் அறிவும் நிறைந்து இருக்குங்க. உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் நீங்கள் அதிகமாக செய்ய மாட்டீங்க. வெறும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட மூளையை பயன்படுத்தி ஒரு வேலையை செஞ்சு அதில் வெற்றி அடைகிற ஒரு நபராகத்தான் நீங்கள் இருப்பீங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கும். தனிமைன்றது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதிக நேரம் தனிமையிலேயே இருக்க விரும்புவீங்க. இருந்தாலும் எல்லார் மேலேயுமே அவ்வளோ அக்கறையோடு இருப்பீங்க. உங்களை சுற்றியுள்ள உங்கள் அம்மா அப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களோட கணவன், இல்லைன்னா உங்களோட மனைவி, உங்கள் குழந்தைகள், இப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சாதுரியமாக சமாளித்து அதிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு திறமசாலியாகவும் நீங்கள் இருப்பீங்க. இப்படி புத்தியை மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு கடுமையாக உழைக்கும் நீங்கள் பெரும்பாலான உங்களோட வாழ்க்கை கஷ்டத்துலேயே தாங்க இருக்கும். சரி, இந்த வீடியோ பதிவில் உங்கள் கஷ்டங்களெல்லாம் போக்குறதுக்கு ஒரு நல்ல வழிகளை நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனான புதன் உங்கள் ராசிக்கு இப்போது 11ஆம் இடத்துல இருக்காருங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கப்படுது. 10ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சுக்கிர இணைவுன்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அது மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். தொழிலில் நல்ல வியாபாரம் ஏற்படுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டம் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளேயே உங்களோட சுயதொழில் ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, உங்களோட விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவானும் குருவும் இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு அனைத்து பாக்கியங்களை கொடுக்குற ஒரு நபர் சுக்கிரன் தாங்க. அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துல இருக்காருங்க. எல்லா பாக்கியமுமே, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை, உத்தியோகம், தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் 10ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி இருக்கும். அது மாதிரி தனவரவும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையோட பொருளாதாரமும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். சனி பகவான் இப்போ மீனத்தில் பெயர்ச்சியாகி இருக்காருங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படலை. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது ஒரு முக்கியமான இடம்ங்க. கல்யாணம் ஆனவர்களுக்கு அது முக்கியமான ஒரு இடம். ஏன்னா கல்யாண வாழ்க்கையே அந்த 7ஆம் இடம்தான். அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா பார்க்கப்படலை. ஏன்னா கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் வருங்க. ஒன்று கணவன் மனைவியோட புரிந்து கொள்ளாமல் சண்டை போடுறது, இல்லைன்னா மனைவி கணவனிடம் புரிந்து கொள்ளாமல் சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பாங்கங்க கணவன் மனைவி. சில பேருக்கு விவாகரத்து வரையும் போகணுன்னு கூட நினைப்பாங்கங்க. அந்த மாதிரியான சிந்தனைகள் மனசில் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வேலை விஷயமாக கணவன் மனைவி பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளுமே சில பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒன்று கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போவாங்க, இல்லை மனைவி கணவனை விட்டு பிரிந்து போவாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி இடையே இந்த மாதிரி பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரிவுகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளை நீங்கள் ஒரு 1.5 மாதம் தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே
முக்கியமானதாக இருக்குதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட செப்டம்பர் 15ஆம் தேதி வரையுமே இருக்கார் உங்கள் ராசியில். அதனால் அவர் 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆனாலுமே 2ஆம் ஸ்தானமும் நல்ல ஒரு ஆதிபத்தியம் கிடையாது. 3ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான், அதாவது உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம் விருச்சிகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதனால் செப்டம்பர் மாதம் முடிஞ்சளவு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே கூட உங்களோட திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தலாம். இப்போ நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஏதாவது சில பிரச்சனைகள் வருங்க. அதாவது கைகூடாமல் போகும். திருமணங்கிறது கைகூடாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஏதாவது தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களோட முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தலாம். தாராளமாக நீங்கள் செப்டம்பர் 1.5 மாதம் மொத்தம் இருப்பாங்க செவ்வாய் பகவான். அப்போ செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15, அக்டோபர் முடிஞ்சு நவம்பர்லேருந்து நீங்கள் முழு முயற்சியாக திருமணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், முயற்சிகளை நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர்லேருந்து நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகளை நல்ல விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த கோபத்தோடு ஒரு நபர், கடுமையான கோபத்தோடு ஒரு நபர் யார் வரா, வீடு தேடி வராங்க, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் தான் கோபம், ஆக்ரோஷம், முரட்டத்தன்மை, முன் யோசனை இல்லாமல் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே செவ்வாய் பகவான் தான் காரணம். அவர் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால, அவர் உங்கள் ராசியில் பெயர்ச்சி ஆகிறது தான் நான் அப்படி உங்கள் வீடு தேடி வராரு அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு வீடுகள்னால் குறிப்பிடுவாங்க. அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இப்போ ராசியில் செவ்வாய் பகவான் வரதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்க. நீங்களே கொஞ்சம் கோவப்படுவீங்க. கோவப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. காரணம் இல்லாமல் கூட சில நேரத்தில் டென்ஷன் ஆகுவீங்க. அது உத்தியோகத்திலையோ இல்லை தொழிலையோ இல்லை குடும்பத்திலையோ நீங்கள் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி சண்டை போடுறதுங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரையுமே அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட கோபத்தையும் டென்ஷனையுமே குறைத்து கொள்வது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே உங்கள் வாழ்க்கை சார்ந்த முடிவுகளோ இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ எது சார்ந்து நீங்கள் முடிவுகள் எடுத்தாலுமே ஒன்றுக்கு ஒரு 3-4 தடவை நல்லா யோசித்து நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவசர குடுக்கத்தனமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்து அதனால் நீங்கள் பல பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன் யோசனைங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுது. செவ்வாய் பகவானுக்கு 3 பார்வைகள் உங்கள் ராசியிலேருந்து 4 மற்றும் 7, 8ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக போகணுங்க. ஏன்னா சில விபத்துக்கள் அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியுமே உடல் நலத்தில் தேக ஆரோக்கியத்துலையுமே கவனம் இருக்கணும். அது மாதிரி உங்கள் அம்மாவோட ஹெல்த்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மாவுக்குமே ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் அம்மா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். சில பேர்த்துக்கு வீடு மாறக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் மனசுமே ஒரு நிலையில் இருக்காது. எதையாவது பற்றி தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் மன அமைதிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் 10லிருந்து 4 பார்க்குறதுனால இந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக இருக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நான் 7ஆம் இடத்தை பற்றி நிறைய சொன்னேன். கணவன் மனைவி பிரச்சனை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொன்னேன். அதில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 7ல் சனி, செவ்வாய் வேறு 7ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படலை. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்லவரை ரெண்டு கெட்டவர், அதாவது ஒருத்தர் முரட்டுத்தனமும் கையில் கத்தி இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு தாக்குறது, இன்னொருத்தர் சதி பண்ணுறது அப்படின்ற ஒரு அர்த்தம் தாங்க. சதி பண்ணி உங்களை ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கிறவர், இன்னொருத்தர் உங்களை அடித்து துன்புறுத்தவர்
துன்புறுத்துறவர், இந்த மாதிரி 2 ஆள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தாங்க இந்த ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் உங்கள் ராசிலையுமே 7ஆம் இடத்துலையுமே 2 இடத்துலையுமே இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம். சரி, இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், இது என்ன வழிபாடு பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பான முறையில் கால பைரவரை வணங்கணுங்க. சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவரை வணங்குறது ஒரு நல்ல முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய நல்ல தீர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி கருப்பணசாமியை வழிபடுறதுமே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. இந்த 2 காவல் தெய்வங்கள் கருப்பணசாமி மற்றும் கால பைரவரை வழிபடுறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து வெள்ளி, சனிக்கிழமை இல்லைன்னா திங்கட்கிழமை இல்லை எப்போ உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது இல்லை 2 தடவையாவது நீங்கள் இந்த 2 தெய்வங்களையுமே வணங்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. சரிங்க, இந்த வீடியோ பதிவு இவ்வளவு தான். இதில் சொன்ன நான் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக அதை எடுத்துட்டு நான் என்னெல்லாம் தீர்வுகள் சொன்னேனோ அதையெல்லாம் தவறாமல் கடைப்பிடித்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.